இது என்ன பாதி கருது விட்டுருக்கு, பாதி கருது இல்லாமல் இருக்குது? என்ன வீதியில் நிறுத்தத்துக்கு இப்படி இருக்குது, பாதியில் நிற்கிது. இந்த விவசாயத்தில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, எவ்வளோ நஷ்டம் கிடைக்குது? விவசாயத்தில் வந்து லாபம்னு ஒன்றும் இல்லை, ஏதோ தெளிச்சுட்டோங்க சாப்பாட்டு விளையும். அதை பற்றி பேச வேண்டியதில்லை, அது நட்டம்தான். விவசாயிகள் தான் இந்தியாவின் முதுகெலும்புன்னு இவர் காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அந்த விவசாயிகள் எல்லாம் முள்ளெலும்பு வளைஞ்சி இப்போ கேள்விக்குறியாக இருக்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் முன்னேறின மாதிரி தெரியலை. எத்தனை உதிரி பாகம் செஞ்சாலும் இந்த உணவு பாகம் செய்கிறது வந்து விவசாயிகள் தான். அந்த விவசாயிகளை யாரும் கண்டுக்கலை. முதல்ல அடிவாரம் கடன் வாங்கியிருக்கேன், அப்புறம் விதை நெல் கடன் வாங்கியிருக்கு, அப்புறம் உழவுக்காரங்க இவங்களுக்கெல்லாம் கடன் சொல்லி பேச்சு வாங்கியிருக்கு. இந்த விவசாயத்தினால இது வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வாங்கியிருக்கேன். இப்போ ஒரு மழை பெஞ்சு மடங்குனுச்சுன்னா நமக்கு வைக்கலும் போச்சு, நெல்லும் போச்சு. கோதுமை நட்டேன்னு சரியில்லை, கம்பு நட்டேன்னு சரியில்லை அப்படின்னு ஒரு விவசாயி சொன்னானோ. கடைசியாக என்னடா நட்டா அவ்வளவு காசு வாங்கிட்டேன்னு கேட்டதுக்கு, இடையில கல் நட்டேன், நல்ல காசு, நல்லா ரியல் எஸ்டேட் பண்ணி காசு வாங்கிட்டாரு. ஆமாம் ஆமாம். வருஷம் லாபம் இவ்வளோ வரும். இந்த பார்க்குறீல்ல, எல்லாம் பாரு எப்படி இருக்குன்னு பாரியா. இது பூரா எல்லாம் பூச்சடிச்சிருக்கு பாரு. இவ்வளோ ரூபாயை முதலீடு போட்டு 4 வட்டிக்கு வாங்கி நாசமாக போய் இங்கே பாரு எல்லாம் கருது எப்படி இசுக்குன்னு பாரு. நாங்கள் வருஷம் எங்களுக்கு இதே பொழப்பாக போச்சு. இந்த அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? இந்த சாவடி பண்ண நான் தான் தம்பி வட்டிக்கு பணம் கொடுத்துருக்கேன், 4 காசு வட்டிக்கு. அவங்களுக்கு நல்லா விளைஞ்சாதானே உங்கள் வட்டியோட பணத்தை திருப்பி தருவாங்க. பணம் திருப்பி வாங்குறது என் குறிக்கோள் இல்லை. நெல் விளையாமல் போகணும், வட்டி மேலே வட்டி போட்டு குட்டி போட்டு அந்த நிலத்தெல்லாம் எழுதி வாங்கணும். இந்த இடம் ஒரு 10 ஏக்கர் தேத்தி போடுவேன். அண்ணா, விளைச்சல் இல்லாமல் போனால் ஒட்டுமொத்தமாக தானே விளைச்சல் இல்லாமல் போவோம். இப்போ நீங்களும் தான் சாகுபடி பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு அது நஷ்டம் தானே வரும். ஆமாம், வரட்டும் தம்பி. எனக்கு இது இல்லை, என்ன 10 தடவை நட்டம் போனாலும் எனக்கு பணம் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டெல்டா விவசாயிகள் என்ன செய்வாங்கன்னா, வட்டிக்கு வாங்கி பணத்தை போட்டு சாவடி ஆரம்பிப்பாங்க. விளையாட வச்சிங்க கொடுத்துருவாங்க, நாங்களும் வாங்கி அதை ரியல் எஸ்டேட்டு போட்டு விற்றுருவோம். எங்களுக்கு நல்லது தம்பி. அது ஒரு நெல் நல்லா விளைஞ்சி நல்ல விளைச்சல் இருக்குன்னா வைக்கோல் எவ்வளோ தரும்? நிறையா வைக்க தரும். நிறையா வைக்க தருன்னா எவனாவது மாட்டை வைப்பானா? எவனும் வைக்க மாட்டான். வீட்டில் வைக்க போர் இருக்கு, நிறைய வைக்க தருனதுன்னா வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கும், எவனும் மாட்டை விற்க மாட்டான். கண்டிப்பா எல்லார் வீட்லயும் மாடு இருக்கும். நம்பர் 1. கண்டிப்பா வீட்டுக்குன்னு ஒரு 10 மூட்டை அரிசி எடுத்து வச்சுப்பான், இல்ல ஒரு 5 மூட்டை எடுத்து வச்சுப்பான், இல்ல கம்மியான நிலம் இருக்கும் ஒரு 2 மூட்டை நெல்லை வீட்டுக்கு எடுத்து வச்சுப்பான் சாப்பாட்டுக்குன்னு. அவன் சாப்பாட்டு அரிசிக்காக கடை வாசல்லையோ அங்காடி வாசல்லையோ போய் நிக்க போறதில்ல. நெல்லை அவிச்சு கொண்டு போய் அரிப்பான், தவிடு கிடைக்கும். தவிடும் மாட்டுக்கு தீவனம் ஆயிடுது. புரியுதா? சோ மாடும் நல்லா இருக்கும், மனுஷனும் நல்லா இருப்பான். இந்த நெல்